சரி, பாருங்க. எந்த பொண்ணுங்க ஆம்பள புள்ளங்களோட அந்த அந்த இடத்தை சாப்பிட ஆசைப்படுறாங்களோ அதுக்கு மேல முழுசா சாப்பிட ஆசைப்பட்டா உங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா மெகன் ஃபாக்ஸ் அந்த சினிமால அப்படித்தான் பண்றா. அனிதா இல்லன்னா நீதி ஜெயிலுக்குள்ள ஒரு கைதி காவல்காரனை எச்சரிக்கை இல்லாம அடிச்சு சண்டைக்குள்ள மாட்டிக்கிறா. சஜாயமா அவளை ஒருத்தாளா வைக்கிறாங்க. அங்க இருந்துதான் நீதி அவங்க கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. எப்படி ஜெயிலுக்கு போனா என்னறத விளக்க. சின்ன ஊர் டெவில்ஸ் கெட்டில் ஒரு ரகசிய நீர்வீழ்ச்சி இருக்கு. அதுல ஒரு சுழல் குழி எங்க போகுதோ யாருக்கும் தெரியாது. என்னைய உறிஞ்சுற மாதிரி அதில எல்லாம் போயிடும். சயின்டிஸ்ட் வருஷக்கணக்கா படிச்சு பார்த்தாங்க. ஆனா ரகசியம் சொல்ல மாட்டேங்குது. ஹைஸ்கூல்ல நீதி நிம்மதியா இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ரியல் லைஃப்ல அந்த பிரபலமானவங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள வித்தியாசம் இருந்தாலும் கூட. ஜெனிஃபர்னு ஒரு சீர்லீடர் ஃப்ரெண்ட். அழகு, பிரபலம், எல்லாருக்கும் பிடிச்சவங்க. யாராவது நீதி ஜெனிஃபரோட கத்தரிக்காய் வெட்டுறதுக்கு ஆசைப்படறியான்னு கேட்டா நீதிய ஷாக் ஆகிடும். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சிறுவயசுல இருந்து பலருக்கும் அது தெரியாது. ஏன் இன்னும் அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்கன்னு புரியல. ஒண்ணுமே காமன் இல்ல. ஒருத்தி நடிக்கிறா, இன்னொருத்தி நடிக்க மாட்டா. ஒரு நாள் ஜெனிஃபர் லோ ஷோல்டர்னு ஒரு இண்டிபெண்ட் இசை நிகழ்ச்சிக்கு டெய்லி வாங்கிட்டு போக சொன்னா. லீட் சிங்கர் ரொம்ப அழகா இருக்காராம். அவரை அந்த இரவே கிரேஷ் பண்ண போறாம். ஜெனிஃபர் சோகமா போக கூடாதுன்னு நீடி காதலன் சிப்பை விட்டுட்டு வர சொன்னா. சிப் நீடி ரெடி ஆகுறதுக்கு காத்திருந்தான். ஜீன்ஸ் ரொம்ப டைடா இருக்குன்னு நீடி முழங்கால நல்லா தெரியுதுன்னு சொன்னான். சிப் பேண்ட் அன்பாக்குறப்போ ஜெனிஃபர் வந்துட்டா என்று நீடிக்கு உணர்வு வந்துச்சு. பார்த்தா அல்லது கேட்டா இல்ல. ஜெனிஃபர் வந்ததும் சிப் சீக்ரெட்ல பீனட் பிளாக் ஆகிட்டான். நீடி உடம்பு தாய்லாந்து சாப்பாடு மனம் அடிக்குதுன்னு ஜெனிஃபர் சொன்னா. இவங்க 2 பேரும் கடல் சிப்பி சாப்பிட்டுட்டாங்களான்னு சிப் யோசிச்சான். நீடி மேல ஜெனிஃபர் ரொம்ப ரூட் ஆகவும் டாமினேட் பண்ற மாதிரியும் இருந்தத சிப்புக்கு ரொம்ப பிடிக்கல. லோ ஷோல்டர் நிகழ்ச்சிக்கு ஜெனிஃபர் நீடி போனாங்க. அங்க அவங்க கிளாஸ்மேட் கிரேக். நகரத்துல இருக்கிற பல பையன்களுக்கு ஜெனிஃபர் மேல காதல். அதுக்கு மேல இந்தியாவுல இருந்து வந்த மாணவன் அஹ்மெட் கூட. ஜெனிஃபர் சொல்றா கறி வெள்ளரி சாப்பிடணும்னு எப்பவும் ஆசைப்பட்டேன்னு. அடுத்த நொடி ஜெனிஃபரோட அப்பப்போ கிளுகிளுப்பு பண்ற ரோமன் வந்து கிண்டல் பண்றான். ஜெனிஃபர் அவனுக்கு ஒரு பயங்கர ஷாக் கொடுத்து அவனை சும்மா விட்டுட்டு ஒரு பெயிண்ட்ல லீட் சிங்கர் நிக்கோலாய் கிட்ட போறா. அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பின்தொடர்ந்துட்டு இருக்காரு. ஜெனிஃபர் நிக்கோலாய்க்கு டிரிங் வாங்கி கொடுக்கறேன்னு சின்னதா சொல்றா. அந்த ஃபேன் நிக்கோலாயோட ஒரு ஃப்ரெண்ட் கூட பேசுறத கேக்குறாரு. அது ஒரு பயங்கரமா இருக்கு. ஜெனிஃபர் கண்ணி இல்லையான்னு அவரு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிக்கோலாய் எம்மா என்ன சொல்றேன்னு பாரு. அவரு பேசுறத கேட்டா சின்ன ஷாக் ஆகுது. நிக்கோலாய் டேஞ்சரஸ்னு புரிஞ்சுக்கிட்டு எம்மா அவனை எச்சரிக்கிறா. ஜெனிஃபர் கிட்ட இருந்து ஒதுங்கி போன்னு சொல்றா. ஜெனிஃபர் கிட்ட அவ கவலைகளை சொல்ல முயற்சி பண்றா. ஆனா ஜெனிஃபர் சாதாரணமா சொல்றா. பின் வாசல்ல கூட கண்ணி இல்லன்னு. அவங்க பேச்சு அந்த பெயிண்ட் சாங் ஆரம்பிச்சதால நின்னுடுது. எம்மா கிட்டியும் சேர்ந்து பாடுறாங்க. ஜெனிஃபர் கையில பிடிச்சிட்டா புஸ் புஸ்னு சத்தம் பாத்தீங்களா? அந்த நேரத்துல தான் கட்டிடம் தீ பிடிச்சிடுச்சு. ஒரு கோலாகலம். எல்லாரும் ஓடி ஓடி தள்ளாடிக்கிட்டாங்க. நெரிசையில சிலர் சுட்டும் போச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அந்த பாட்டுள்ளு சும்மா இருந்துச்சு. சின்ன சலனம் இல்ல. நீதிதான் ஜெனிஃபரை டாய்லெட் ஜன்னல் வழியா வெளியே கொண்டு போனா. அவ ரொம்ப சோர்ந்து போயிருந்தா. அப்போதான் நிகோலை வந்து ஜெனிஃபர் விஸ்கி குடிக்க கட்டாயப்படுத்தினான். ஷாக்கில இருந்த ஜெனிஃபர் அவனோட போயிட்டா. நீடி அவளை ரொம்ப பிடிச்சுக்கிட்டு இருந்தா. சரியாயிடும்னு ஜெனிஃபர் சொன்னா. ஆனா அவ மயக்கமாதான் இருந்தா. நிகோலை கூட போயிட்டா. நீடி ரொம்ப பயந்து போயிட்டா. அவ சின்ன வயசுல பார்த்த ஒரு கெட்ட மெலிஞ்ச பையனை நிகோலை என்று சொல்லி பயந்து போனா. அந்த இரவு நீடி வீட்டுக்கு போனா. ரொம்ப சோகமாயிருந்துச்சு. சிப்பிட்ட ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னா. என்ன எல்லாம் பார்த்தாலொன்னு எரிஞ்சு சாக்குறவங்களை. ஜெனிஃபர் அண்ணியங்க காரில போறதை. சிப் ஜெனிஃபரை பேர் சரியா பார்க்கல. அவன் சாரி, ஆனா உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் தமிழ்ல பேசுறதுக்கு பயிற்சி பெறல. இந்த மாதிரி கதை சொல்லுறதுல எனக்கு அனுபவம் இல்ல. சாரிங்க. நேத்து இரவு நடந்தத பத்தி சொல்றேன் பாருங்க. ஜெனிஃபர் சும்மா சாதாரணமா வந்து நின்னுச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தீயில சாகுறதுல அவளுக்கு ஒரு சின்ன கவலையும் இல்ல. அவ நீடியோட வீட்டுக்கு போனது கூட சரியா ஞாபகம் இல்லன்னு நடிச்சா. ஆனா நீடி சீறி போச்சு. அவ கொடுமையான ஃப்ளோர் எல்லாம் சுத்தம் பண்ணணும்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஜெனிஃபர் நீடிய கிட்ட சீனக்காரி ஒருத்தி எனக்கு நகை கழுவி தரணும்னு சொன்னா. அது சரியில்லைன்னு நீடி சொல்லிட்டா. பின்னாடி நீடி அவ பாய் ஃப்ரெண்ட கிட்ட ஜெனிஃபர் நேத்து இரவு பண்ண காரியத்தை பத்தி சொன்னா. ஆனா அவன் அவளை அதிகமா ரியாக்ட் பண்றேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டான். அதே சமயம் ஸ்கூல்ல இன்னொரு பக்கம் ஜெனிஃபர் ஜோனஸ் கிட்ட போய் சேர்ந்தா. அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிரேக் தீயில சாகுறதுல சோகப்பட்டுட்டு இருந்தான். கிரேக் ஒருத்தர் கூட நல்லா இருப்பீங்கன்னு சொன்னதா சொல்லி அவனை காட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டா. அங்க 2 பேரும் முத்தமிட்டுக்கிட்டு இருந்தப்போ காட்டுல உள்ள விலங்குகள் எல்லாம் அமைதியா அவங்களை பார்த்துக்கிட்டு நின்னுச்சு. ஜோனஸ் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். ஆனா ஜெனிஃபர் சும்மா சாதாரணமா விலங்குகள் இப்படித்தான் சொல்லிட்டா. காத்திருந்தாள்.
சட்டையை இறக்கிட்டாள். அட போங்கடா, பழம் மாதிரி இருந்தது. அப்புறம் திடீர்னு காட்டுமிராண்டி மாதிரி தாக்கி அவனை விழுங்கிட்டா. அருகிலேயே ஆசிரியர் இருந்தாரு. அவன் அலறல் கேட்டது. அடுத்த நாள் சமையல் பண்றப்போ ரேடியோலே நிக்கோலாய் தீயில நிறைய பேரை காப்பாத்தினதா பெருமையா சொல்றத கேட்டாங்க. அவங்க பேர் சொக்கி போச்சு. அதே நேரம் காட்டில ஒரு ஆசிரியர் ஜோனாஸ் உடம்பை சிதைஞ்சு கிடக்க கண்டுபிடிச்சாரு. போலீஸ் வந்து கொட்டடிச்சாங்க. கோச் கஷ்டப்பட ஆரம்பிச்சாரு. 2 ஃபுட்பால் பிள்ளைங்க சாகுறதுனால சீசன் போக போகுதுன்னு. அங்கிருந்து ஒரு கிமிட்டில ஜெனிஃபர் ஆடை இல்லாம குளத்துல குளிச்சுக்கிட்டா. ரொம்ப சந்தோஷமா. அந்த இரவு ஜெனிஃபர் நீடிக்கு ஃபோன் பண்ணி சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா. நீடி சோகப்பட வேண்டாம்னு சொன்னா. சாவு சாதாரணம்னு. நீடி அதிர்ச்சியில போன் வச்சுட்டா. அவள் பாய் ஃப்ரெண்ட் ஜோனாஸ் சாகுறது கேள்விப்பட்டாரு. அடுத்த நாட்கள் முழு ஊர்லயும் நிறைய பேர் சாவால சோகம். சிறிது நேரத்துல ஜெனிஃபர் முன்னாடி விட ரொம்ப ஜாலியா இருந்தா. அந்த சோகமான சம்பவம் எல்லா நியூஸ்லயும் வந்து சூப்பர் ஃபேமஸ் ஆச்சு. லோ ஷோல்டர்ஸ் ஃபேம் சும்மா உச்சிக்கு போச்சு. ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஜெனிஃபர் கிளாஸ்ல ரொம்ப சோர்ந்து இருந்தா. டீச்சர் சொன்னாங்க லோ ஷோல்டர்ஸ் பெயிண்ட் அந்த மாசம் டான்ஸ்ல சாரிட்டி ஷோ பாடுறாங்கன்னு. கிளாஸ் முடிஞ்சதும் காலின் என்னன்னு சொல்லி ஜெனிஃபரை சந்திக்க கேட்டான். ஆரம்பத்துல ஜெனிஃபர் ரொம்ப கடுமையா மறுத்தா. ஆனா காலின் நல்லவன்னு சொன்னதும் அவ காலினை அன்னைக்கு இல்லத்துக்கு அழைச்சா. அப்புறம் சிப் வந்தான். சிப் ரொம்ப கவலையா ஜெனிஃபரை பார்த்து முத்தமிட்டான். ஜெனிஃபர் சிப்பை ஈர்க்க முயற்சி பண்ணுவாளோன்னு பயந்து சிப் கண்டம் வாங்க டார்கெட் போகாம கோஸ்கோ போனேன்னு சொன்னான். அன்னைக்கு இரவு சிப்பும் ஜெனிஃபரும் முதல் முறையா சேர்ந்து சாப்பிட முடிவு பண்ணாங்க. அதே சமயம் காலின் ஜெனிஃபர் கொடுத்த அட்ரஸ்ல போய் பார்த்தா ஒரு காலி வீடு. ஆச்சரியமா உள்ள போனான். சட்டன்னு ஜெனிஃபர் மேல மாடில அவனை பார்த்துட்டு பயங்கரமா பார்த்தா. அவளுடைய வீடு இல்லன்னு தெரிஞ்சுச்சு. ஜெனிஃபர் முதல்ல சிறிது நேரம் அவனை பேய்பிச்சாண்டா ஈர்த்தா. ஆனா பிறகு திகில் ஆரம்பிச்சிடுச்சு. அவள் ஒரே சட்டன்னு அவன் கையை பிடிச்சு முறுக்கினா. பிறகு அவனை முழுசா சாப்பிட்டா. முழுசா. அதே நேரத்துல நீடி ஒரு பேய் பிசாசு காட்சிகளை பார்த்தா. சிப்போட இருக்கையிலேயே உச்சியிலிருந்து ரத்தம் வடியிடதையும் ஒரு பேய் ஜோனாஸ் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கிறதையும் பின்னால ஜெனிஃபர் நிக்கிறதையும் பார்த்தா. நீடி பயந்து பயந்து அலறினா. ஆனா சிப் அவ உச்சகட்டத்தில இருக்கான்னு நினைச்சான். அவன் பெருமையால அவன் எவ்வளவு பெரியவன்னு நினைச்சான். அவனுக்கு ஒரு மகா பெருங்கர்வம். நீடி பயந்து போய் சீக்கிரமா உடைகளை அணிஞ்சுக்கிட்டு சிப்போட வீட்டிலிருந்து காரை ஓட்டிட்டு போயிட்டா. வீட்டுக்கு போற வழியிலே ஜெனிஃபர் ரோட்டுல நின்னுக்கிட்டு இருந்தா. அதிர்ச்சியில கார் சுத்திச்சு போச்சு. சில நிமிஷம் நிறுத்தினா. ஆனா ஜெனிஃபர் சட்டன்னு கார் கண்ணாடியில ஏறி உட்கார்ந்தா. நீடி பயந்து போய் காரை ஓட்டிட்டு போயிட்டா. அவளுக்கு மனசு நிறைய பயம். வீட்டுக்கு போய்ச்சா. அழுது அழுது கதறினா. எல்லாத்தையும் கேள்வி கேட்டா. கொஞ்சம் சாந்தமா ஆன உடனே அவ உறங்கும் அறைக்கு போனா. ஜெனிஃபர் அங்கே ரொம்ப சாதாரணமா இருக்கிறத பார்த்த உடனே நீடி அவளை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சிட்டா. எதிர்பாராத விதமா ஜெனிஃபர் நீடிய முத்தமிட்டா. அப்புறம் ரொம்ப காதல் காட்சி. ஆனா சட்டன்னு நீடி நின்னுட்டா. பதில் கேட்டா. அப்பதான் ஜெனிஃபர் சும்மா சொன்னா. லோ ஷோல்டர்னு ஒரு இசைக்குழு வண்டில ஏறி போன நைட்ல என்ன நடந்ததுன்னு. காட்டுக்குள்ள நிறைய தூரம் போறாங்கன்னு புரிஞ்ச உடனே ஜெனிஃபர்ல பயம். அடிச்சு புடுங்கிடுவாங்கன்னு நினைச்சா. அப்படியே அப்பாவி மாதிரி நடிச்சா. அவங்க விட்டு போயிடுவாங்கன்னு நம்பி. ஆனா அந்த பயங்கரமான நீரோடை கிட்ட நின்னு கட்டி போட்டு ஒரு மோசமான சடங்கு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபேமஸ் ஆகணும்னு நிக்கோலைன்னு ஒருத்தன் சாத்தானுக்கு பிரார்த்தனை படிச்சுட்டு ஜெனிஃபர் மார்ல அடிச்சு கொன்னுட்டான். அப்புறம் அந்த ரத்தம் சொட்ட சொட்ட கத்திய அந்த நீரோடைக்குள்ள வீசி போட்டு சாட்சிய மறைச்சிட்டாங்க. அதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னே ஜெனிஃபர் சரியா ஞாபகம் இல்லாம்னு சொன்னா. அப்புறம் எப்படியோ நீடி வீட்டுக்கு போனா. மனுஷ மாமிசம் சாப்பிடணும்னு ஒரு வித்தியாசமான பசி. நீடிய மேல வெளுத்து விழுந்தா. ஆனா நீடிய மேல காதல்ல இருக்குன்னு நினைச்சு நின்னுட்டா. அப்புறம் ஓடி போயிட்டா. ஐயையோ, அந்த ஸ்பெல்லிங் சாம்பியன் அஹ்மெத் தீயிலிருந்து தப்பிச்சு வந்தவனை அவள் கொன்னுபுட்டா. சாப்பிட்டாச்சு. அட அதிர்ச்சி. டிகா மசாலா மாதிரி ருசியா இருந்ததாம். ஜெனிஃபர் சொல்றா சாப்பிட்டா அவளுக்கு சக்தி வந்துடும்னு. நம்ப முடியல. கையை வெட்டி பாருங்கன்னு சொல்லி கண்முன்னே காயம் ஆறிப்போச்சுன்னா பாருங்க. பசிச்சா அவளுக்கு சக்தி குறைஞ்சிடும்னு சொல்றா. நீடி முழுசா அதிர்ந்து போய் ஜெனிஃபரை சொல்லிட்டு ஜன்னல் வழியா ஓடிப்போக சொன்னான். அடுத்த நாள் காலின் இறுதிச் சடங்கு. அட டேலம். முந்தின நாள் ஜெனிஃபர் ரத்தத்தோட இருந்தாங்கன்னு நீடிக்கு தெரிய வந்தது. அவள் கொன்னா காலினை. சாட்ஜிபிடி இல்லன்னா பின்ன என்ன. நீடி லைப்ரரியில படுத்த படுக்கையா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டான். பேய் கருப்பு மந்திரம் எல்லாம். ஜெனிஃபர் என்ன ஆகியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும்னு. பேய் சக்தி வாங்க ஒரு சடங்கு பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சான். புகழ் வாங்கணும்னு. கன்னி பெண்ணை பலி கொடுக்கணும். ஆனா கன்னி இல்லன்னா கூட புகழ் கிடைக்கும். ஆனா பலி கொடுத்தவன் பேய் ஆகிடுவான். மனுஷ மாமிசம் சாப்பிட்டுத்தான் உயிர் வாழணும். அட டேலம். ராணுவம் ஹேமர் நீதி சொல்றத கேளுங்கன்னு சொன்னா சிப்பேய் மாறி சிரிச்சான். ஏதோ பைத்தியக்காரத்தனமா சொல்றேன்னு கிண்டல் பண்ணான். உயிருக்கு ஆபத்துன்னு நீதி கெஞ்சினா கூட காதில் வாங்கல. ஸ்கூல் டான்ஸ்ல கண்டிப்பா வரணும்னு பிடிவாதம் பிடிச்சான் சிப். வேற வழி இல்லாம நீதி சம்மதிச்சா.
ஜெனிஃபர் சாப்பாடு சாப்பிடணும்னு தான் போறா. டான்ஸ் நாள் வந்துருச்சு. போறதுக்கு முன்னாடி சிப்போட அம்மா மிளகாய் தூள் ஸ்ப்ரே கொடுத்தாங்க. அவன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுதான். இந்த பக்கம் ஜெனிஃபர் பசியோட வாடிய முகத்தோட நின்னுருந்தா. ஒரு சாக்கடை எலும்ப மாதிரி. முதல்ல டான்ஸ் ஹாலுக்கு ஜெனிஃபர் போய் சிப்பை எதிர்பார்த்து காத்திருந்தா. சிப் ஒருத்தனா நடந்து போயிட்டு இருந்தப்போ ஜெனிஃபர் அவனை சந்திச்சா. அந்த கொடுமைக்காரி பொண்ணு நீதி காலின் கூட கள்ளத் தொடர்பு வைச்சிருந்தான்னு பொய் சொல்லி சிப்பை கூட்டிட்டு போய் நீதியை பழிவாங்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனா. டான்ஸ் ஸ்டேஜ்ல நீதி நின்னுருந்தா. ஆனா அவ கடுப்பா இருந்தா. இசைக்குழு பாட்டு பாடிட்டு இருந்தது. அந்த பக்கம் சிப்பும் ஜெனிஃபரும் மரத்துக்கு பின்னாடி முத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நீதியோட மனசுல ஒரு உணர்வு வந்தது. ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு. அவள் தப்பா வெளியே ஓடினா. எங்க போகணும்னு தெரிஞ்சு ஜெனிஃபர் சிப்பை ஒரு கைவிடப்பட்ட குளம் வீட்டுக்கு இழுத்துட்டு போனா. மறுபடியும் முத்தம் கொடுக்க முயற்சி பண்ணும்போது சிப் தயங்கினான். நீடி அவனை ரொம்ப காதலிக்கிறேன்னு சொன்னான். ஏமாற்ற முடியாதுன்னு. யோ, இவ்வளவு தூரம் போயிட்டியேன்னு ஜெனிஃபர் சீர ஆரம்பிச்சா. சிப்பை குளத்துல தள்ளிவிட்டா. அவனை அடிக்க ஆரம்பிச்சா. நேரத்துல என்வாய் வந்தா. குதிச்சு சிப்பை காப்பாத்தினா. உடனே மிளகாய் தூளை கொடுத்தான் சிப். ஜெனிஃபர் மேல தூவிட்டா. கடுப்பான ஜெனிஃபர் கருப்பு கசப்பு கக்கினா. தண்ணீர் மேல பறந்தா. நீடி சிப்பை குளத்துல இருந்து எடுத்தா. ஜெனிஃபரை எதிர்கொண்டா. ஏன் அவனை குறிவைச்சேன்னு கேட்டா. ஜெனிஃபர் சரியான பதில் சொல்லல. 2 பேரும் சண்டை போட்டாங்க. நீடி சொன்னா ஒல்லியா இருக்கவும் பிரபலமா இருக்கவும் அவளுக்கு ஒரு அலுவலக வேலை தேவைன்னு. ஜெனிஃபர் நீடி மேல நடந்தா. அடிக்க வரும்போது சிப் அவன் பெரிய கத்திரிக்காயால அவள் வயித்துல குத்தினான். பலவீனமா நிலைகுலைஞ்சான். ஜெனிஃபர் வலியோட நீடிய பார்த்தா. கத்திரிக்காயை எடுத்துட்டு போயிட்டா. என்வாய் சிப்ப காப்பாத்த ஓடினா. அவன் இறந்து போறதுக்கு முன்னாடி. அவங்க 2 பேரும் கடைசி நிமிஷம் காதலை சொல்லிட்டு அவன் இறந்து போறான். அதே நேரம் ஜெனிஃபர் வீட்டுக்கு வர்றா. சோர்ந்து போய் கடுப்புல கொதிச்சு. நைட்மேர் ஜன்னல் வழியா ஜெனிஃபர் ரூம்ல புகுந்து அவளை தாக்குறா. ஜெனிஃபர் நைட்மேர் கழுத்தை கடிக்கிறா. உடனே விட்டுடறா. நைட்மேர் கத்திரிக்கத்தையே எடுக்கிறா. ஜெனிஃபர் அவளை பொம்பளை லெஸ்பியன் கத்தரா. ஹோம் டிப்போல போய் ஷாப்பிங் பண்ற பொண்ணுன்னு சொல்றா. நைட்மேர் ஜெனிஃபர் வயித்துல எக்ஸ் எழுத்துல வெட்டுறா. ஜெனிஃபர் அவங்க 2 பேரையும் படுக்கை மேல உயர்த்தி விடறா. காத்துல சண்டை. நைட்மேர் அவங்க நட்பு மாலை கிழிச்சு போடுறா. ஜெனிஃபர் அதிர்ச்சியில நிக்குறா. அந்த சமயம் நைட்மேர் இதயத்துல குத்தி கொன்னுடுறா. ஜெனிஃபர் அம்மா வந்து 2 பொம்பளைகளையும் ஒன்னோட ஒன்னு மேல பார்க்கறாங்க. நைட்மேர் சிறைக்கு போறா. இப்போ நைட்மேர் தனி அறையில சிறைவாசம். ஜெனிஃபர் கடிச்சதாலும் கீறினதாலும் இப்போ அவளுக்கு பிசாசு சட்டி. அவ அதை வச்சு சிறையிலிருந்து வெளியே வந்துடுறா. அலைஞ்சு அவ எங்கேயோ